அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக கைதான பீகார் இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கும்முடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் வசித்து வரக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த தம்பதியினரின் 3 வயது சிறுமியை நேற்று முன்தினம் மாலை பிஸ்கட் கொடுத்து அழைத்து சென்ற பீகார் இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில அந்த சிறுமி நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த இளைஞர் 19 வயது இளைஞர் பீகாரை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரை போலீஸ் விசாரணைக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் போது ஆபாச வீடியோக்களை பார்க்கும் பழக்கம் உள்ளதாகவும் மது போதையில சிறுமியிடம் இது போன்ற நடந்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறான். தன்னோடு சாலையில் விளையாடி கொண்டிருந்த பெண் சிறுமி அவனர் எப்போதும் விளையாடும் பழக்கம் உடையவர் என்பதும் அவரை கடைக்கு அழைத்து செல்வதாக கூறி பாதி ரீதியான உணர்ச்சியால் தவறு செய்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறான். சிறுமியை ரத்த கரையோடு வீசிவிட்டு அவரது பெற்றோர் தேடும் போது ஒன்றுமே தெரியாத போல இருந்ததாகவும் குழந்தை மீட்ட பிறகு மற்றவர்கள் தன்னை அழைத்து விசாரிக்கும் போதுதான் நான் செய்ததை ஒப்புக்கொண்டேன் என்றும் அவன் தெரிவித்திருக்கிறான். குறிப்பாக சிறுமி ரத்த கரையோடு இருந்த போது காப்பாற்றப்பட்ட அவரை மருத்துவமனைக்கு உடனே அழைத்து சென்றதால் அவர் காப்பாற்றிருக்கலாம் என்ற தகவலையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காலதாமதத்தால் தான் ரத்தப்போக்கு அதிகமானதாலும் அவரது உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டதாலும் அந்த சிறுமி உயிரிழந்திருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களில் சிலர் கழிவறைக்கு சென்ற போது காட்சி வெளிச்சத்தில் தான் அந்த சிறுமியை கண்டெடுத்து அவரை அதன் பிறகாக ஆட்டோ மூலமாக தனியார் மருத்துவமனைக்கு அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்குதான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடித்து கொதறி மது போதையில இது போன்ற செயலில் அந்த இளைஞர் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 19 வயது அந்த இளைஞரை நேற்று போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி மிக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புழல் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில ஆபாச படங்களை செல்போனில் பார்க்கும் பழக்கம் முடியுதல் என்பதனாலும் பாலியல் ரீதியான உணர்ச்சியால் இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அவனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.